கனகம் இந்த பக்தருக்கு நேரில் கண்டு காற்றலை தங்கமாய் கருணாகரம் ஓர் மச்சிவாயும் மகதேவனே ஓ சிவனே பக்தி என்றால் இதுவல்லவோ பக்தி. காற்றை ஆகாரமாகவும் இலை சருகளை ஆகாரமாக உட்கொண்டு இப்படி கர்ண கடூரமான தவம் செய்கின்றார். சரி, அருகில் சென்று எனக்கு அருள்பாலிப்போம். அவனே என்று பாராமல் அந்த சிவனையை துதித்துக் கொண்டிருக்கும் என்னை வேறு தேவர்களில் எவனோ ஒருவன் வந்து நம் தவத்தை கெடுக்க வந்திருக்கிறான் என்று கோபம் கொள்ளுகிறான். பக்தா, நீ நினைப்பது போல வேறு யாரும் வரவில்லை. நீ யாரை துதிக்கின்றாயோ அதே பரமன் வந்திருக்கின்றேன். பார் 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 பக்தனே, கண் திறந்து பார் 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 பக்தனே, பரமனும் நானும் வந்து பார் 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 பக்தனே. கையிலை ஓடி வந்து உன்னை காக்க கழிவு
பார் மகனே. நான் கோரிய என் தெய்வம் என் கண்முன் எதிரே வந்திருக்கின்றாயா? ஆமா, ஆண்டவா, இது சத்தியம் தானா? நிச்சயமாக நிச்சயமாக கண்விழித்து பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஆண்டவா, 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 ஆண்டவா! திருச்சிற்றம்பலம். வாழ்க, வாழ்க. ஐயனே, பக்தர் கருள் மையன்னே சிவமே அதிகம் மையனே. பக்தா, இந்த சிவனை துதித்ததால் உனக்கு வேண்டும் வரமெல்லாம் தருகின்றேன். யாது வரம் வேண்டும் கேள் மகனே. ஐயனே, இந்த உலகத்தில் இந்த திருவாலயத்தை ஆளக்கூடிய சும்மன் நிசுமன் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு சோகாமல் இருக்கும் வரத்தை நீங்கள் அருள் வர வேண்டும். ஐயனே, என்ன சாகா வரமா? பக்தா, பூமியில் யார் பிறந்தாலும் ஒரு நாளைக்கு இறந்தே தீர வேண்டும். பூமியில் பிறப்பவர் யாவரும் இறப்பவர். பூமியில் பிறப்பவர் யாவரும் இறப்பவர். உமைகள் காணே சாமி என்று தொழுதாலும் சங்கரனை நினைத்தாலும் கால நேதியினிடத்திலே நீங்கார் ஒரு காலும் பூமியில்
ஒரு நாளைக்கு இறந்தே தீர வேண்டும். அதனாலே அந்த சாகா வரத்தை தவிர்த்து அதற்கு இணையாக எந்த வரம் வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள். அப்படியா ஆண்டவா, இந்த பூமியில் பிறந்தவர் யாராவது ஒரு நாள் இருந்தே தீர்ந்துவார் ஆகியனாலே பக்தா இந்த வரத்தை விடுத்து வேறு வரம் கேள்கின்றாய். ஐயனே சாம்பசிவமூர்த்தியே, இந்த வரம் தந்திடு, இந்த வரம் தந்திடு. அப்படியா? தந்தேன் தந்தேன் கேட்ட வரம். அத்தா தந்தே கேட்ட வரம். தேவர் மூவர் யாவரும் உனக்கு அடங்குவார்கள். அது மட்டுமில்லை, எந்தவித ஆண் சக்தியாலும் உனக்கு சாகாவரம் கண்டுவோம். சுகஜீவி பவன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த பிறந்த நாளுக்கு அதெல்லாம் இருக்கு சார், ரொம்ப பரவாயில்ல. இந்த பிறந்த நாளைக்கு இந்த சிவராத்திரி அதுவும் உங்களிடம் ஆசி பெற வேண்டும் என்பதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த எறையூர் முத்தமை நாடக மன்றத்திற்காக 24 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு மூத்த பிள்ளையாக நான் இளைய பிள்ளை. திருவக்கரை முருகன் உனக்கு மூத்த பிள்ளை. அப்பேற்பட்ட முருகனுக்கும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து கூடக்கூடிய இந்த தருணத்திலே இந்த சிவராத்திரி அதுவும் அந்த முருகனுக்கு நீங்கள் சாலோக சாரவ சாய்ச்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைய வேண்டும் என்று இந்த தருணத்திலே சிவனாக நீங்கள் எனக்கு வாழ்த்த அந்த முருகன் பெருமானுக்கு சிவலோக பதியம் அடைய வேண்டும் என்று முதல் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரருடைய அருளினாலேயும் திருவக்கரகாளியம்மனுடைய அனுக்கிரகத்தினாலேயும் இன்றைக்கு பல்லாண்டுகளாக இருந்து நாடகக்கலையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். மேலும் நம்முடைய திருவக்கரையிலே நமக்கு உறுதுணையாக இருந்த நகைச்சுவை நடிகர் முருகன் அவர்களுடைய ஆத்மா இந்த சிவராத்திரி வேளையிலே
சிவானுக்கிரகம் பெற்று சாலோக சாரூப சாமிப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று சிவனாகவே இருந்து வாழ்த்துவோம். சிவஜீவி பவன் சிவா. சிவனிடத்திலே சென்று அரிய வரத்தை பெற்றுக் கொண்டு இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? போ தேவ உலகம் தேவேந்திரன் போ. வஜ்ராயுதமும் காதலின் திராணியோடும் கையில் வஜ்ராயுதமும் காதலின் திராணியோடும் ஐந்தொல்லை செய்துமே அமரகலனின் முறையெடுத்து ஐயாவதத்தும் நானே அமரகலனின் முறையெடுத்து ஐயாவதத்தும் நானே. மாதர் நால்வரும் நடித்திட ஊர்வசி மாதர் நால்வரும் நடித்திட ஊர்வசி மாதர் நால்வரும் நடித்திட தும்புர நாரதரும் தம்பூரா மீட்டிட அம்பருஷ்பாங்களும் மனிதனும் குதித்திட அம்பருஷ்பாங்களும் அனுதினம் குதித்த அமரகலனுக்கு மரகலனின் முறையோடு தொழுதிட்டு மயிராவதோ நானே நானே. வணக்கம். பிறப்பினும் பேதம் நீங்கி சிறப்பினும் செம்பொருள் காண்பதில்லை என்பது வேத ஆகம சாரநிதி மொழி. ஆதலால் அவ்வருமையும் அவ்வருமைக்கு காரணமானதும் அன்பான அகராதிக்குள் ஐக்கியப்பட்டு அணுகுவதனாலும் அவ்வன்பே வடிவமாக காணப்படுவதாலும் சபீபமானதும் 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவ வேதங்களும் உள்ளும் புறமும் இருந்து சர்வ சர்வ நாசப்பட்டு வேதத்தில் சொல்லை ஒளிந்து ஓம் என்று சொல்லை முன்வைத்து நமோ நாராயணமாக இந்த உலகத்திலே பல மலர்கள் பூக்கிறது. 12 வருடத்திற்கு ஒரு முறை பூப்பதுதான் குறிஞ்சி மலர். அந்த குறிஞ்சி மலருக்கு தலைவனோ முருகன், முருகனுடைய தந்தையோ சிவன், சிவனுடைய அந்த அரவணை குடி பிடித்தவன் துரியோதனன், துரியோதன நண்பனோ கர்ணன், கர்ணனுடைய தந்தையோ சூரியன், சூரியனுக்கு தேரட்டுவனோ அருணன், அருணன் தம்பியோ கருடன், கருடனுக்கு பையவன் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தாங்கக்கூடியது பிரபஞ்ச பூமி, பூமியில் இருப்பது அலைகடல். அந்த அலைகடலை உள்ளங்கையில் அடைக்கியவர் அகத்திய முனிவர். அந்த அகத்திய முனிவரை தவம் செய்த ஆஞ்சநேயன், ஆஞ்சநேயன் கொண்டு வந்தோ இமயகிரி பர்வதம். அந்த இமயகிரி பர்வதத்தை வேரோடு பிடுங்கி எறிந்தவன் 10 சிரம் கொண்ட ராவணேஸ்வரன், 10 சிரத்தை எரித்தவன் திருமால். திருமால் மார்பில் இருப்பது லட்சுமி. லட்சுமி கடந்த சபைக்கு அன்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். வனநோக்கியம் இடமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி கூறி என்று சொல்வார்கள்.
எக்கொழியாலும் வெல்லப்படாத 33 தேவர்களும் 47 ரிஷிகளும் கிண்ணறர் கெம்புடர் சித்து வித்யாதர் நம்மளாத சித்தர்கள் அஸ்தத்திற்கு பாலகளாக ரம்பா ஊர்வசி மேலாக துரோதமன் ஆட்டியமான இந்த பொன்னுலகத்தை தெய்வத்திற்கு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். தினதோறும் ஆண்டவனை வணக்கம் ஆண்டவனை வணங்கிவிட்டு பார்க்கலாம். கற்பகமே உனை என்று துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே ஆனந்து வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்து வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உனை என்று துணையாரம்மா அம்மா கதியனை போற்றும் என்னை கண்பாரம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயலையிலே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயலையிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலே சிலை வடிவாய் நின்று உலகம் காப்பவளே சிலை வடிவாய் நின்று உலகில் காப்பவளே சிலை வடிவாய் நின்று உலகம் காப்பவளே செம்பவள மேனி உந்தன் உள்ளம் மகிழ்ந்தவளே செம்பவள மேனி உந்தன் உள்ளம் மகிழ்ந்தவளே கற்பகமே உனை என்று துணையாரம்மா அம்மா கரியனை போற்றும் என்னை கண்பாரம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா அம்மா அம்மா நான் வந்து வெகு நகரமாகிறது எனக்கு முன்னாடி வரைய மாதிரி கடவுளை யார் ஐயா அன்புடைய வருணவன் வருணதேவன் தன் கடவுளை எவ்வாறு செய்து கொண்டு வருகின்றான் டக்கு 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 சொல்லுங்க. எல்லாம் ஆம்பளை மாதிரி தான் அடிக்கிறாரு. இல்ல, அவர் என்ன கேள்வி கேட்டாரு? நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுன்னாரு. அதுதான் டக்கு டக்குன்னு சொல்றியா? நான் என்ன சொன்னேன்? பதிலே டக்கு டக்கு. அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அதான் டக்கு டக்கு டக்கு. தம்பி அங்க போப்பா. எவ்வளவு பேர் மேல கொடுத்தாலும் எப்படி போயிடலாமோ அப்படிதான் போயிடும். கையில் ஏறும் மைவிதேவன் வா ஐயா, வாயுதேவன் தன் கடவுளை எவ்வாறு செய்து கொண்டு வருகின்றான் வாயிலால் சொல்லக்கூடாது. அவன் வேலை சிறப்பாக நடக்கிறது. அப்படியா ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சி ஏய், வைவசூதா நகரையாரும் யமதர்மன் தன் கடவுளை எவ்வாறு செய்து கொண்டு வருகின்றான் யமதர்மன் யாரால் உயிரிழக்க முடியுன்றதோ அந்த உயிரில கவிதை வருவது யமன் சரி யமன் வரத்தை குறை என்பதை சொல்ல முடியாது. மிக ஆட்சியை சிறப்பாக இருக்கு. அப்படியா மிக்க மகிழ்ச்சி
என் மனைவி இந்திராணியை பார்த்து வெகு நாளாகிறது. என் மனைவிடா. ஏம்பா அது இந்திர அணியா தெலுங்கு அணியா? சொல்லுங்க. என் மனைவி இந்திராணியை சீக்கிரம் அழைத்து வா. சீக்கிரமா அழைச்சு வந்துருங்க. இப்பதான் முடிஞ்ச வந்து எவ்வளவு அடி பண்ணிருந்தா பொன்னுலகம், பூவுலகம், தெய்வலோகம், அமரலோகம் என்று அழைப்பார்கள். இந்த தேவலோகத்தை ஆண்டு வருகின்ற அதான் என் கனவு இருக்கிறாரே தேவகோமான், தெய்வகோமான், தெய்வகோமான் என்று அழைப்பார்கள். அதான் என்னுடைய பேர் தான் இந்திராணி. இந்திராணி
இந்திராணி என்று அழைப்பார்கள். இருந்தாலும் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். யாரை பார்க்க வேண்டும்? என் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக இருக்கின்ற காவலியும் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். அம்மா என் தாயே அருளரசி என்னத்தான ஏதத்தான தெரியலையே. டேய் முத்து ஏண்டா பாத்துருக்க பரவாயில்லை. ஏண்டா உன்னை தேடாத இடங்கள் யாரு போகாத இடங்கள் எப்பேற்பட்ட இடத்துக்கு நான் தேடி வந்தேன். ஏண்டா நீ எப்போது நான் வருவேன் வேண்டி வாயப்படி காத்து கொண்டு இருக்கின்ற காவலாளி அம்மா வருவேன் பாய் போட்டா படுத்து. டேய் நாக்க அடுத்துருவேன். அடக்கி பேசு. என்னடா ஒரு மாதிரி ஆகுது. இவ்வளவு நேரம் தூங்கினா அம்மா பத்தி நாடகத்தை பாக்கலாம் சொல்லு. எனக்கு முன்பாக வர வேண்டிய காவலை தானே பருவத்திற்கு எதுக்கு காவலை விட்டுது. என்ன கேக்குறேன்? ஏன்பா
டேய் இனி இல்லாத இடத்துக்கு திருப்பினா ஒரு பொருளை எங்க போட்டுமோ அங்க போய் தேடனா அந்த பொருள் கிடைக்கும். நான் இல்லாத இடத்துக்கு என்ன கிடைப்பனா? நான் 100 நாள் வேலை பார்க்கிறேன். டேய் 100 நாள் வேலையை பத்தி சொல்லாத. 100 நாள் வேலையை பத்தி பேச அந்த பெண்களுக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி பெண்களை பத்தி ஏய் போன வாரம் காசு வைக்கிற அம்மாவுக்கு யாருக்கு? ஏய் ஏன்டா எனக்கு காசு வேணும்? நாட்டுல இருக்கிற எனக்கே காசு வேணும். ஆனா இருக்கிறாங்க தெரியுமா? பொம்பளையா பிறந்தவங்க இது ஏறி வெளியில ஓடா உழைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கஷ்டமான வேலை தெரியுமா? ஓட உழைக்கிறாங்க. ஆமாண்டா டேய், அது கஷ்டமான வேலை. அந்த வேலையெல்லாம் ஆம்பளை செய்ய முடியாது. பொம்பளைங்க நான் செய்யறது எப்படி பாத்துக்கிறேன் நீ? ஏய் கஷ்டம்னா கஷ்டம், துன்பம்னா துன்பம். அப்படிப்பட்ட வேதனையில அங்க அடையிறோம். அம்மா எடுத்து கஷ்டப்பட போட்டு 1/2 நாள் நான் சொல்றேன் பாரு, 100 நாள் வேலை செய்வாங்க. காலையில போய் என்ன பண்ணாங்க, 6-7 மணிக்கு போட்டோ எடுத்துக்கோங்க. பொம்பளைய கேட்டுப்பாரு, கஷ்டத்தை தெரியும். நீ தேவையில்லாத எதுவும் சொல்லி வர போட்டோ எடுப்பாங்க. ஹலோ மேடம், அவன் பேசுகிறாங்க. இந்த வயசானவங்க போகும், அது போய் வேலை செய்யும். அதுக்கு எப்பயுமே யாராவது எது அம்மா போய் சேவிங்க பாரு, ஆமா அதுக்கு 1500 ரூபாய் முன்ன 1300 ரூபாய் ஏறும். டேய் அது கை விழாதுடா. அது கை வீழ. ஆமாடா டேய். ஏன்னா சேஞ்ச் பண்ண கை, இது தேவை கழியாச்சு. இதுக்கு இதுன்னு போகும் சேஞ்ச் பண்ண மம்டி. ஏன்னா புது மம்டி வந்து மண்ணு எதுவுமே வரும். சேஞ்ச் பண்ண மம்டி பொத்த பாண்டு இதேதான் மொட்டை கடப்பார அதேதான் குத்துச்சுன்னா அப்படியே கிடுக்குன்னு குத்தும். மணி 12 ஆகக்கூடாது. கிடுக்குன்னு ஒரு 4-10 கும்பலா சேர்ந்துக்கும். சேர்ந்து எங்க வேப்ப மரம் இருக்குதோ புளியா மரம் இருக்குதோ 10 உட்காந்துக்கும். உட்காந்து சும்மா இருக்குமா? கண்ணம்மா உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த கோவில் இல்ல, ஆமா கோவில் பொண்டாட்டி ராஜா வச்சுக்கிறான். ராஜா பொண்டாட்டி முருகனை வச்சுக்கிறான். முருகன் பொண்டாட்டி முனியனை வச்சுக்கிறான். இப்படியே சொல்லிட்டே இருப்பான். இவ சொல்ற பாரு, அவன் எவ்வளவு வச்சுக்கிறான், அவன் எவ்வளவு சொல்ல மாட்டான். சுபா யாரை வச்சுக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். யார் வச்சுக்கிறான்? என்னதான் வச்சுக்கிறான்? பேச்சிக்கோடு. இல்ல எவ்வளவு பேசிட்டு அவங்களுக்கு என்ன போறாங்க, 1300 ரூபாய் ஏறணும். இந்த வயசானது போய் செய்யும் பாரு, இது நன்னு கிடக்கும். போ நான் சொல்றேன் செய்யணும் போ. வயசான காலத்துல விழுந்துருவாங்க. என்ன சொன்ன? நாங்க எடுத்து வேலை செய்யறோம். ஏண்டா நாங்க செஞ்சு அந்த மம்டியே தேஞ்சு போச்சு. என்ன கட்டப்பார சொன்ன? மொட்டை கட்டப்பார சொல்லாத. சொன்ன பசங்க ஒரு மாறி பாக்குறாங்க. என்னடா கை வாட்டமே சரி கிடையாது. எல்லாருக்கும் வச்சுமே என்கிட்ட வச்சுக்காத. எத்தனையோ பொம்பளை பாத்துருப்பேன், எத்தனையோ பேர் இருப்பேன். என்னட்ட பொம்பளை நீ பாத்துக்கவே மாட்டேன். மோசமான பொம்பளை. இவ்வளவு வச்சு அவனை கொடுக்க மாட்டான். என்ன சொன்ன? என்ன வச்சு கொடுக்கணும்? ஏன்டா என் கணவருக்கு என்ன வச்சு கொடுத்த மாட்டாரு? என்ன இருக்கிறாரு? அதான் என்ன சொன்ன? அது எதுக்குன்னா நாங்க குத்தி 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 கட்டப்பாரு அப்படியே மண்டி போச்சு. நீங்க குத்துறீங்களா? பேசுறீங்க. ஒரு குறுப்பிலே பாரு, எவனோ ஒரு தள்ளாத இருப்பான் வயசானவன். யாருக்கு? அவனை கேட்ட பேர் வச்சு குத்த சொல்லிட்டு இவங்க லைனா உட்காந்துக்கிட்டு நிக்கிறது. அப்படிதான் சொல்லாத. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏன் மந்த கூட பாரு, முதல் அந்த பெரியவர் கையை வச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறது மாதிரி. அது மட்டும் கிடையாது. சொன்னியே சொன்ன இந்த சித்திரை மாசம் வெயில விடுற அந்த வெயில எனக்கு காஞ்சி போட கட்ட அந்த குத்துறம் எனக்கு கட்டவர் விழு போமா? சொல்லுவாரு ஆமத்தான் உட்காந்து இந்த ஆம்பளை வந்து சொல்லுவேன். என்ன சொல்றேன்? மூத்திர மஞ்சள் குத்து கட்ட பர சித்திரை மாசம் வேலை போமா பாதா ஈரப்பதமா பாத்துடு. நாங்க எத்தனை அடி? 3 அடி, 2 அடி, 5 அடி, 6 அடி, 7 அடி, 10 அடி. நாங்க நோண்டி கடைசி போயினே இப்ப பொம்பளை. ஆமாடே இந்த பொம்பளை முடியாது ஒண்ணுமே கிடையாது. உனக்கு மொட்டை வந்த பாரு, உனக்கு வர முடியாது. ஏன் வர முடியாது? நான் மாத்தி சேஞ்ச் பண்ண முடியாது. வயசான சொல்லுங்க. இந்த வயசான வந்து வேலை செய்யணுமா? ஒரு வாரமா உட்கார சொல்றோம். அது மட்டுமா விடுறீங்க? காலையில 7-8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. இந்த தோட்ட ஓட பணம் ஏறாது. நாங்க என்ன செய்யறது? வீட்டு வேலை செய்யறதா, பள்ளிகளை பசங்களை ஸ்கூல் கிளப்பறதா, வீட்டு வேலை செய்யறதா, சாப்பாடு செய்யறதா, துணி துவைக்கிறதா, ஊட்ட கொடுத்தா, மத்த வேலைக்கு போறதா, ஒரு நல்லது கேட்டதுக்கு நம்மள இவ்வளவு வரல பண்ணிடுவாங்க. இந்த ஆம்பளை ஒண்ணு மாதிரி ஆம்பளை இருக்கிற மாதிரி ஆப்ஷன் போட்டுவா.
ஏண்டா ஒரு பொம்பளை 1000 வேலை இருக்கும். ஆம்பளைங்க வந்து உட்காந்து போட்டு நீ மட்டும் போயிருக்கிற. இந்த பொம்பளையா இருக்கும் எப்படிப்பட்ட வேலை செய்ய தெரியுமா நாங்க? ஆமா ஆமா சரி அந்த கதை சொன்னேன். பக்கத்து விட்டு அக்கத்து கதை. என் வீட்டு கதைலாம் நாங்க பேசுவோம். வேப்ப மரத்து அருவியே பேசுவோம். அதை அங்கேயே முடிச்சிடுவோம். 2 ஆம்பளை மட்டும் ஒரு ஊர் திருவிழா நடக்கும். 2 ஆம்பளை குடிகார ஆம்பளை அவன் 2 பேர் சண்டை போதும். அந்த ஊர்ல கிடைச்சானதான் அங்கதான் இருப்பாங்க. அவன் ஏதோ ஒரு கதையை சொல்லியிருப்பான். அந்த கதையை குடிச்சுன்னு அன்னைக்குதான் அவனை பார்த்து அவனை சண்டை வைப்பான். அங்க பாரு இந்த ஊர்ல கிடைச்சானல ஜே 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 அங்கதான் இருப்பாங்க. நாங்க பொம்பளை பேசணும்னு போடுறோம் அங்கேயே முடிச்சுக்கிறோம். 2 ஆம்பளை நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விட்டுருங்க. இந்த ஆம்பளை நீங்களா ஆமாண்டா அங்க பேசுறது ஊடுகாரன் சொல்லி இவன் போய் குடிச்சிட்டு அங்க போய் சண்டை வரங்க என்ன பொம்பளையால வருது செய்ய மாட்டேன். இது வரைக்கும் பெண்களால எனக்கு குறை வந்துருக்கு. என்ன எப்போ வந்து வேணும் பார்த்துக்கிறேன். அந்த ரீல்ஸ் பாத்தீங்களா? ரீல்ஸ் அப்படியே இந்தா செல்ஃபி எடுக்கணும். இன்ஸ்டால ரீல்ஸ்ரா அப்படியே என்ன பாட்டுதா புரியாது. பாவடி யூடியூப் சொல்லிருக்க வேண்டியதா. அந்த டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க. அது என்ன பாட்டு நீ சொல்லு பாடு. சொல்றியா பாப்பா சொல்றியா பாப்பா பேசு. நீ ஏன் உள்ள போனா நல்லா போகும். கால இருக்கும் நீ அவங்க பேசுகிற பைத்து பண்ணலாம் கதி. ஏண்டா இப்பயே பேசி கொண்டா வெகு நேரம் ஆகிவிட்டது. அதாக இருக்கிற கணவர் இருக்குண்டா தெரியுமா? டேய் இருந்தாலும் இருக்குடாடி. என் கணவரை ஓட்டோட்டமா நான் அழைத்த சொல்லிட்டு ஓட்டோட்டமா அழைத்தவடா. அவன் எப்போது வருவேன் நான் விடிமேல் வீட்டு வந்து காத்து கொண்டு இருப்பேன். என் ராஜா வருவாருன்னு. ஏய் என் கணவருடா தெரியாது. சக்கல் தள்ளி இருக்குது. என்னடா சக்கால் தண்டை? ஏன்டா அவருக்கு என் கணவர் அவரு ஏன் நீ சக்கால் எங்களுக்கு யாருமே சக்கால் கிடையாது. நீ கோபப்படாத. இவன் மட்டும்தான் அவர் என் கணவர் அப்படின்னா சொல்லக்கூடாது. யார் கணவரா? என்னுடைய கணவருடா. ஏன்டா என் கணவர் ஆட்டோ ஓட்டணும்? எப்பேற்பட்ட நாடு பத்தியா? இதெல்லாம் தேவலோகம் பொண்ணுலகம் அமரலோகம் என்று இருப்பாங்க. இந்த அமரலோகத்தை எப்பேற்பட்ட பதிவில் இருக்கிறதா என் கணவர்? என் கணவர் எதுக்கு ஆட்டோ ஓட்டணும்? அது மட்டும் கிடையாது. எந்த இளமையா இருக்கின்ற மாதிரி இருக்கிறது தெரியுமா? அவத கலசத்தில் பிறந்தவன். ஏன் என்னோட ஆச்சு கரண்ட் அடிக்கிற மாதிரி அம்மா கை இருக்குது. எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. என்ன இது பாத்தியா? எட்டிவா நாய மூஞ்சன நக்க வர. அதான் உன்னோட புத்தி. உன்னெல்லாம் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். இவனை எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். இங்க வச்சுக்கா. சரி சரி அப்படியே பேசுறீங்க. ஒட்டமா அழுத்துவா. நீ உட்காருங்க. அம்மா நான் போட்டாங்க. யார் அம்மா போட்டாங்க? நம்மளுக்கு அம்மா போன் பண்ணா வருவாங்க. போன் பண்ண சொல்லு. போன தான் தண்ணியை வச்சேன். நீங்க சொல்ல பார்த்து அங்க யார கை தந்தாங்க. இதே ஒரு சேர்ந்த சண்முகம் என்ற அருமை ஐயா. இதை விழுப்புரம் அருகாமல் உள்ள ஐயூரகர் கிராமத்தை சேர்ந்த சுபாவுக்காக 50 ரூபாய் கொடுத்துள்ளார். என் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. டேய் எங்கடா இருக்கு? அப்படிலாம் மட்டும் பேசாத. இதே ஒரு சேர்ந்தவர். அவர் ஒரு கலையாளர் தான் அவரு. ஆமா. டேய் ஐயா ஐயோ நான் எதுவுமே கலவிக்கல. நீங்க பாட்டு பாருங்க. நீ உன் வேலையை நடத்து. இதுதான் ரோல் பண்ண. கணவர் என்றால் இப்படிதான் இருக்கிறேன். கணவர் என்ற கணவர் கிடைத்த பாக்கியம். மனம் கழட்டி
பொண்டாட்டி நாளைக்கு விட்டு வரல உங்க வீட்டுக்கு. யா இங்க நான் பொண்டாட்டி இருக்கிற எங்கட பொண்டாட்டி கலகத்தை உருவாக்குறது அத்தை அப்படியா ஒரு வாரம் லீவு கேட்டீங்களா? ஒரு மாசம் ஒரு லீவு. இந்த பக்கமே வராதீங்க. லீவா? ஆமா. எனக்கு வேணாம். சரி லீவு கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? டேய் இதுக்குள்ள 1000 இருக்குடா. ஒரு 500 கொடு. எதுக்கு? டேய் இதெல்லாம் நீ வரக்கூடாது. வரவே கூடாது. நாங்க அப்படிப்பட்ட இடத்துல பேச போறோம். இங்க வரக்கூடாது ராணி. என்ன பண்ண? நீ வரக்கூடாது. நீ இங்கே வந்திருக்கிற. டேய் என்ன பண்ற? இங்கதான் வரக்கூடாதுன்னா அங்கே வரக்கூடாது. இங்க போவா. டேய் உள்ள போடா. போடா உள்ள. டேய் போடா. உள்ள போணுமா? இந்திராணி உன்னை பார். இங்க பாருங்க அவன் என்ன வேலை பண்றான் பாரு. அங்கே வரவான்ட்டு இங்கே வர உன் கதை என்னப்பா? லீவு சரி லீவு கொடுத்துட்டீங்க. நான் லீவ் எடுத்துக்கிறேன். எனக்கு யார் சம்பளம் கொடுங்க. டேய் சம்பளம் நான் தரேன். ஒரு தலை இந்த பக்கம் காணக்கூடாது. தலையை காணக்கூடாது. சம்பளம் கொடுத்தா நீ சாப்பாடு சாப்பாடு அனைத்துமே 1/2 மணிக்கு வந்துரும் உனக்கு. 1/2 மணிக்கு நீ ரூம்ல என்ன போது உனக்கு வந்துரும். இந்திராணி ஒரு வாரமா வேண்டாம்.
ரெண்டு ஒண்ணா போ போடா. 1 2 3 4 5 7 என்னால முடியல வச்சுங்க. உன்னை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? மருத மறு குழந்த மணலூரும் மல்லிகையே மருத மறு கொழுந்தே மணலூரும் மல்லிகையே மனதே மயங்குதடி மயங்கும்படி வைக்காதே மனதே மயங்குதடி மயங்கும்படி வைக்காதே. மனசே மயங்குதடி மயங்கும்படி வைக்காது. மதுரை மறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மனசே மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே மனசே மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே. மயங்கி நிற்கவில்லை மயக்கவும் நிற்கவில்லை மயங்கி நிற்கவில்லை மயக்கவும் நிற்கவில்லை வேண்டாத போகையும் இல்லை வனகால சாமியும் இல்லை நீ வருவே ஒரு நாளும் வையாரமா காத்திருந்த உனக்கு ஏற்ற புருஷன் எண்ணி மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மனசு மயங்குதடி மயங்கும்படி இந்திராணி என்ன இது? என்ன இது? இந்திராணி நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்கோம். இந்திராணி விளக்கு அவிச்சா பரவாயில்ல, ஆனா இந்த நேரத்துல விளக்கு தான் அவிக்கணும். அது கொத்து கொத்தா பூத்து இருக்கு கரிமல்லி பூந்தோட்டம் அது முத்து முத்தா வெத்திருக்கு கண்டா அக்குற காட்டும். கொத்து கொத்தா பூத்திருக்கு கரிமல்லி பூந்தோட்டம் அது முத்து முத்தா வெத்திருக்கு கண்டா அக்குற காட்டும். இது சத்தான கரும்பு வேலையும் கரிசல் காட்டு பூமி அது சாரெடுத்து நீ குடிச்சு பரிசம் போட்டு காமி பரிசம் போட்டு சரசமாக ஓடோடி வந்து கேசமாக சரசமாக பூபால தந்து குக்கோ குக்குருக்கு சாப்பொழி பூ நேரும் குக்கோ குக்குருக்கு ஜோய் குயில் சேருனர் ஊர் முழுதும் தூங்கிடு நம்ம உறங்கவில்லை ராத்திரியில் தூங்கமா நமக்கு மதுரை மறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே. தண்ணி வந்துச்சுங்க. ஏங்க தண்ணி தண்ணியா தண்ணி வந்துச்சு. ஏய் ஏய் இல்ல ஒரு ஏன்டா துப்புற நீ
ஐயா ஏடா தண்ணி கொடுத்த ஆனா தண்ணி உப்பு கேக்குது என்னடா ஏங்க என்னடா பின்ன கை போர் தண்ணி உப்பு தான் வைக்கும் கையே கை போர் தண்ணி உப்பு தான் வைக்கும் இதே மாதிரி என்ன? ஏய், நான் தண்ணி தரேன். டேய், அத்தை உனக்கு மட்டும்தான் ஆசை உனக்கு எப்படி இருக்கிறது உன்னை பார்க்கும் எப்படி இருக்கிறது? அத்தா ஒரு குறுக்கோள காத்துல ஆடுது நாம நடத்திடு.